Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. நம்மளோட 30 days live weight loss challenge இன்னைக்கு டே வந்து 10 ஆயிடுச்சு. weight பாத்தீங்கன்னா 76.500 இருக்கேன். நேற்று வந்து 76.300 இருந்தேன். டயட் கரெக்ட்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எப்படி weight இப்படி ஆச்சு அப்படினு எனக்கு தெரியல. பட் இன்னைக்கு வந்து டயட்ல சில தப்புகள் எல்லாம் பண்ணிருக்கேன். அது என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். காலையில எழும்பினோனே ஒரு பெரிய கப் நிறைய தண்ணி குடிச்சிருந்தேன். அது நேத்தே வந்து காய்ச்சி சுடு தண்ணீர் வச்சுப்பேன். அந்த தண்ணில இருந்து எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்து குடிப்பேன் வெறும் குடிச்சிட்டு அடுத்ததாக உடனே வந்து டீ தான் போடுறேன். டீ போட்டுட்டு டீ கண்டிப்பாக காலையில் எழும்பணுன்னா டீ குடிக்கிற பழக்கம் இருக்கனால ஒரு கப்பு டீ நான் எடுத்துப்பேன். காலையில் ஒரு கப்பு, சாயங்காலம் ஒரு கப்பு. டெய்லி வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே வந்து டீ காஃபிலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்பாங்க. நான் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஒரு கப்பு டீ வந்து எடுத்துருந்தேன். அப்புறம் இன்றைக்கி காலை உணவுக்கு பார்த்திங்கன்னா உப்புமா தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் உப்புமாவை இந்த மாதிரி பண்ணுவேன். நல்லாயிருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மாதிரி உப்புமா பண்ணுறப்போ. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு அதில் வந்து ரவையை போட்டுப்பேன். 1.5 கப் அளவுக்கு ரவை நான் எடுத்திருக்கேன். ரவையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரவை கருகக்கூடாது. அந்த நல்ல சூடாகி அந்த ஒரு வாசனை வரும் இல்லையா, அந்த வாசனை வர்ற வரைக்கும் நம்ம ரவையை வந்து இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்து சூடாகி நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வரணும், அவ்வளோதான். ரவை அந்த ஸ்மெல் வரும், நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரவை எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கலாம். தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், அப்புறம் வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு இது இவ்வளவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது கூட கேரட்டோ பச்சை பட்டாணியோ அந்த மாதிரி ஏதாவது போடுறதா இருந்தால் கூட போடலாம். ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரவையில் வந்து நம்ம முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு போட்டாலும் உங்களுக்கு அந்த உப்புமா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சும்மா ஒரு வதக்கிக்கலாம். நம்ம லைட்டாக ஒரு வதக்கிட்டு அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போடுறேன். வெங்காயம் வந்து கருகக்கூடாது, நல்லா வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்குறப்போ நம்ம உருளைக்கிழங்கு போடலாம். அப்போ உருளைக்கிழங்கும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கி நல்லா வெந்து பதமாக நமக்கு கிடைக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ 1.5 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அப்போ ஒரு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நான் என்ன படிப்பேன்னா ஒரு 2.25 கப்பு தண்ணி சேர்த்துப்பேன். ஒரு 1/4 கப்பு தண்ணி குறைவாக சேர்த்துப்பேன். அப்போ தான் ரவை உப்புமா வந்து அந்த உதிரியாக வரும். அதுதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போது கிச்சடி மாதிரி பண்ணுறோன்னா குழஞ்சிருக்கணும். அதுவே உப்புமாவாக பண்ணுறோம் அப்படின்னா உதிரியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வர்றப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை போட்டு கிளற வேண்டியது தான். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வருதா. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவையை நம்ம போடணும். ரவையை போட்டு கை எடுக்காமல் கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இதில் வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். உப்புமா பண்ணுறப்போ வந்து நம்ம காயெல்லாம் வதக்குனதுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரவையை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என் வீட்டில் தேங்காய் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் சேர்க்குறதில்ல. ஆனால் துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட். உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம இந்த குழந்தைங்க, என் பெரிய பொண்ணு அப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாம் தேங்காய் பிடிக்காது அவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி துருவி சேர்க்குறது கிடையாது எதுலேயுமே. அவ்வளோதான். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி எடுக்கிறப்போ உதிரியாக சூப்பராக ரவை ரெடி ஆகிடும். தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர், அப்புறம் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். சட்னி வச்சு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, இதை வந்து நீங்கள் சும்மா கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்போ. இல்லை முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம்லாம் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாழைப்பழமும் போடலாம். நம்ம ரவையை போடுவோம்ல, அந்த டைம் வாழைப்பழம் இருக்குன்னா அதையும் போடலாம். அடுத்து வந்து இன்றைக்கி நவர மீன் வாங்கியிருந்தோம். நவரைனா நீங்கள் இந்த சங்கரா மீன் சொல்லுவீங்களே, அதை எங்கள் ஊரில் நவர மீனுன்னு சொல்லியிருந்தோம். அதை செஞ்சிட்ருக்கேன். அது குழம்பு வைக்கிறேன். எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு கொண்டு போகணும், அவசரமாக சமைச்சிட்ருக்கேன். நல்லா ஃபுல்லாக வீடியோ ஷூட் பண்ண முடியலை. ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்ருக்கனால சரியாக வந்து
டயட்டே சரியில்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ கடைசியாக குழம்பு ரெடி ஆகிறப்போ கடைசியாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இன்றைக்கும் கோவக்காய் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கோவக்காய் பொரியலும் பண்ணியிருந்தேன். ஹாஸ்பிட்டல் போகிற முன்னாடி நான் சாப்பிட்டுட்டு போனேன். சோறும் கோவக்காய் பொரியலும் அப்புறம் வந்து இது மீன் குழம்பு ரெடியாக இருந்தேன். இதுக்கு இடையில் வந்து கொஞ்சம் குக்கீஸ் ரெடி பண்ணியிருந்தேன், மில்லட் குக்கீஸு. அதில் ஒரு 2-3 குக்கீஸ் கூட நான் சாப்பிட்ருந்தேன். ஆர்டருக்கு பண்ணது தான், அதில் ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா வந்துச்சு, அதை சாப்பிட்ருந்தேன். ஹாஸ்பிட்டலில் போனதுக்கப்புறம் ஐசியூலேருந்து இப்போ ரூமுக்கு மாற்றிருக்காங்க மாமியாரை. இப்போ ரூமில் வந்து நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம். அப்படியே ரூமில் வந்து அப்படியே படுத்திருக்கோம். ஹாஸ்பிட்டலில் வந்தப்போ சாயங்காலம் போல் ஒரு டீ குடிச்சிருந்தேன். இனிப்பு போட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது குடிச்சிருந்தேன்னா. அப்புறம் கூடவே வந்து ஒரு சின்னதாக ஒரு பப்ஸும் சாப்பிட்ருந்தேன். அது வீடியோ ஷூட் பண்ணலை. டயட் அப்படியே இதாகிடுச்சு. ஏன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ், எனக்கு நிஜமாக பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. என் அம்மாவுக்கு ரொம்ப முடியலை, மாமியாருக்கும் முடியலை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அப்பாவுக்கும் ரொம்ப முடியலை, நம்மளாலேயும் எதுவும் பண்ண முடியலை. உதவி பண்ணுற நிலைமையில் நம்ம என்ன செய்கிறதுனே எனக்கு தெரில. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக சாப்பிட்டுட்டேன். அப்புறம் வாக்கிங் பண்ணியிருந்தேன். அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் சும்மா அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து கொஞ்சம் சூப்பு வாங்கிட்டு வந்திருந்தேன் கடையிலேருந்து. அந்த சூப்பும் குடித்து என்னோடய டின்னரை முடிச்சிருக்கேன்.